ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எப்பவும் கேட்குறது தான். அப்படி இந்த லைக் பட்டனை தட்டி விட்டு, அந்த ஹை பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்துருந்தோம் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வில்லிக்காரியும், ஹீரோயினும் நம்ம சகோதரிகள் அப்படிங்கிறத காட்டியிருந்தாய்ங்க. இப்ப அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினோட மெய்டு வந்துட்டு, "அப்ப இந்த பிளான ஸ்டாப் பண்ண போறீங்களா? உங்களோட பழிவாங்கல நிறுத்த போறீங்களாங்கும்போது, அது தனிப்பட்ட விஷயம். நான் அவன அப்பனாவே பார்க்கல. அதுக்கப்புறம் எப்படி நான் அவன மிதிச்சு விடுறது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்பொழுது, அந்த ஆளு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காய்ங்கன்னா, இன்னொரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காய்ங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. இவங்களோட ஹெல்ப் மூலியமா தான் நம்ம ஹீரோயின் ஏதோ பிளான் போட போறா அப்படிங்கிற மாரி தான் முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பா. இப்ப அவங்க வந்துட்டு, "உன்ன மாரிலாம் என்ன கண்டுக்கிறதே இல்ல. நீ வந்துட்டு வேற ஒரு பொண்ண தேடி அலைஞ்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இங்க சுத்தி நடக்கிற விஷயங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட கணிப்புப்படி இவங்க வந்துட்டு ஒரு மந்திரவாதின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கணிப்புப்படி கொஞ்ச நாள்ல வந்துட்டு இந்த நாட்டுக்கு ரொம்ப சாபக்கேடு ஏற்பட போகுது. அதுவும் உன்னோட மனைவி டெட் பாடியில இருந்துட்டு ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்ததுல்ல, அதெல்லாம் நடக்க போகுது. அதுவும் இன்னைக்கு நைட்டே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இன்னும் ஒரு சில ஹிண்ட் எல்லாம் குடுத்துட்டு அந்த லேடி போக, இவரு எதிர்பார்த்த பொண்ணு வந்துட்டு வராய்ங்க. அவங்க கூட ரொமான்ஸ் ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறப்ப, யாரோ ஒருத்தன் வந்துட்டு அவங்கள குத்த பார்க்குறாய்ங்க. அதுவும் கரெக்ட்டா நெஞ்சில குத்திடுறாய்ங்க. அவன் ஓடும்போது அங்கேருந்து ஒரு ஜேடு விழுது. அந்த ஜேட எடுத்து பார்த்தா, அது நம்ம ஹீரோயின் இது. இப்படி நம்ம ஹீரோவையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவன் பிடிச்சி ஹீரோவை திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். என்னன்னா, இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதவி உயர்வு கொடுத்து தன்னோட 2வது ஒய்ஃப் அப்படிங்கிற சாணத்தில் கொண்டு போயிட்டான். அதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிட்டு, என்ன அவளை உன்னோட உரைக்கல வைப்பன்னு பார்த்தா நீ அவளே பிடிக்கிற வாளா மாறிட்டியா அப்படிங்கிற மாதிரி இவன் நாசுக்கா கேள்வி கேட்க, அவனுக்கே கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஆனால் அவன் என்ன பிளான் பண்ணுறா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது. என்னோட பிளான் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, இதில் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அவ காரியத்தை சாதிச்சுட்டு போறா. ஆனால் நீ எங்கே போய் நிற்க போறன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறான். இந்த மாதிரி தான் லைஃப்பில் பொண்ணுங்க வரும்போது ஃப்ரெண்டுக்காரன் என்ன வேணாலும் சொல்லுவான். என் காதில் ஏறி கத்துவான், டேய் போகாதடா போகாதடா அப்படின்ட்டு. எவன் கேட்பான்? அதுக்கப்புறம் அடி வாங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கூட உட்காந்து புலம்ப வேண்டியதான். இட்ஸ் நேச்சர். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இங்கே கட் பண்ணால் ஹீரோயினுக்கு மேக்கப்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணிட்டு அப்படியே வராங்க. சொல்லப்போனால் ஒரு இளவரசி மாதிரியே வரா. அந்த நேரத்தில் நம்ம வில்லிகாரியை காட்டினா அவங்க செம்ம காண்டாயிட்டு உட்காந்துருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுவும் அவள் அஃபேரில் இருக்கால ஒருத்தன் கூட அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு காண்டாகி கடுப்பாயிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாலை வச்சுருப்பாங்கல்ல, அதை வச்சு ஏதோ பிளான் பண்ணலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அப்போ அந்த நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம ஹீரோவும் வர, 2 பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே அப்படியே ரொமான்டிக்காக போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது, லவ்வில் அப்படி நினைக்கும் போது கரெக்டாக அங்கிருந்து ஒரு 3 பேர் வராங்க. ஒரு ஒத்தக்கன் வச்ச ஒரு ஆள், முரட்டுத்தனமான ஒரு ஆள், அப்புறம் இன்னொருத்தங்க. இவங்க 3 பேருமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவங்களோட சகோதரர்கள். அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்க தான் இப்போ வந்துட்டு இந்த ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, இந்த மின்னல் அடித்தா கெட்டது நல்லது அப்படின்ட்டு. இவங்க தான் இப்போ இருக்கிறதுலே கெட்டது. அதுவும் நீங்கள் 2வது மனைவியாக ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்கீங்களே, இவங்களை கொண்டா மட்டும்தான் நம்மளோட அரசுக்கு நல்லது. பேரரசர் அதை தான் சொன்னார், மகாராணியும் அதான் ஆனால் போட்டிருக்காங்க, அவங்கள கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப, அதுக்குள்ளேயே இந்த பிரதர்ஸ் வந்து எங்கள் அண்ணனை கொன்ன ட்ரை பண்ணது இவ தான், இவளை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு நிற்கிறான். அந்த நேரத்தில் கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக இருக்கிற இளவரசி தானே, அந்த வில்லிகாரியும் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ண, ஓஹோ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செட்டிங்கை போடுறீங்களா அப்படின்ட்டு, என்னோட ஜேடி என்கிட்ட இருந்து காணா போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அது எப்படி காணா போவோம் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோயினோட அப்பாவை குத்துனால அவனையும் பிடிச்சாந்து வச்சு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஹீரோயினோட அப்பா கூட ரொமான்ஸ் பண்ண போன பொண்ணு தப்பிச்சு ஓடி போயிட்டா, அவளையும் கேட்டதுக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி எரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இவ ஒரு சூனியக்காரியாம் அப்படின்னு அந்த ப்ரெடிக்ட் பண்ணுற அம்மா சொல்ல, அதுக்காக இவங்கெல்லாம் கிட்ட நெருங்கி வர உடனே கத்தி எடுத்து ஹீரோ குறுக்க நிப்பாட்டி நிற்க, எல்லாருக்கும் பெரிய சண்டையாக போக போகுது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு இளவரசன் கூட பார்க்காம எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற படையை நாங்கள் கிளர்ச்சி படையாக மாற்றிடுவோம், அது இந்த நாட்டுக்கு பெரிய கேடாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிடும்போது, உடனே அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டு வெளியில் போகும்போது, அங்கே கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டுக்கார பயப்பில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வெளியில் படம்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, 4 பக்கமும் 4 பேர் வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்க பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே ஹீரோனை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது அவள் தெளிவாக சொல்லிடுறா, என்ன தப்பிக்க வச்சுட்டு நீங்கள் தனியாக நின்று போராட போறியா? கண்டிப்பாக அது முடியவே முடியாது. இது என்னோட பிரச்சனை, நான் உனக்கு என்னைக்குமே பாதகமாக இருக்க மாட்டேன். நீ அடுத்தது பேரரசர் ஆக போற அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்க, அது என்னால் என்னைக்குமே கெடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ என்ன இவங்க என்னை எரிக்கணும் தானே ட்ரை பண்ணுறாங்க, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசால்ட்டாக உள்ளே போகிறா. ஆனால் ஹீரோவால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியும், அங்கே தான் லேக் வச்சிட்டாங்களே. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை எரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் குத்து வாங்கின நம்ம ஹீரோயினோட அப்பா அப்படியே வந்துட்டு இருக்காரு. இந்த ஆளெல்லாம் நெஞ்சில் குத்திருக்க கூடாது, அப்படி வாங்கிட்டு அப்படியே தப்புன்னு நடந்து வர, வந்த உடனே பர்ஃபார்ம் போடுவார் பாருங்க, ஒரு பர்ஃபார்மு அப்படியே நடிச்சுக்கிட்டு வலிக்கிற மாதிரி 2 இருமல், என்னோட சகோதரர் இப்படி ஆக்கிட்டீங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பலேன்னு ஒரு அறையை விட்டு, என்னோட தம்பிங்களா நீங்கள் இருக்கலாம், ஆனால் என்னோட இதை வச்சு நம்ம இளவரசிக்கு எதிராக படையை நீங்கள் திருப்புவீங்களா அப்படின்னு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா தெரியுது இந்த ஆள் தான் இந்த பிளான் போட்டிருக்கான் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் அங்கே ஹீரோனை கட்டி வச்சு எரிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம வில்லிகாரி வீரவசனம் பேசுறதுக்காக உள்ள வர, என்ன நீ போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சு போல, உன்னை எரிக்க போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓஹோ உனக்கு அவ்வளோ தைரியமா, உங்கள் அம்மாவோட ஆவியும்
உன்னோட கசினோட ஆவியும் இன்னும் வந்து பயமுறுத்திட்டு இருக்கு போலயே அப்படிங்கப்ப அவ காண்டா இறஞ்சிடுறா. உன்னோட ஒருத்தெல்லாம் எவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கட் பண்ணி பார்த்தா ஒவ்வொருத்தரும் செம்ம காண்டாயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில இந்த ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னாங்கல்ல ஒருத்தங்க, அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் மெய்டு வந்துட்டு உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு காதுல ஓதிட்டு போக, அவங்க அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. இதை தெரிஞ்சுட்ட வில்லிக்காரி அவங்கள தடுத்து அவங்கள வேற இடத்துக்கு கூட்டு போக, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே இருக்கிற ஒருத்தனை எப்படியாவது மைண்ட் வாஷ் பண்ணி ஹீரோயினை காப்பாற்ற வைக்கலாம் அப்படின்ட்டு என் கையில் கழட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் கேட்காம இங்கே நின்றுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் என்ன இருந்தாலும் நான் இளவரசோட ரெண்டாவது மாதிரி நான் சப்போஸ் ரிலீஸ் ஆயிட்டேன்னா ஒன்றை தான் கொலை பண்ண சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் பயத்தில் வந்துட்டு கவுரை அவுத்து விடுறான். கவுரை அவுத்து விடுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நெருப்பையும் கொளுத்தி விட்டு போகிறான். சரி இங்கேருந்து யாரா காப்பாற்றுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். அந்த ப்ரெடிக்ட் பண்ணுற அம்மா இருக்குல்ல, ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண போனாமல் கூட்டு போனாங்கல்ல, அவங்களையும் காப்பாற்றி கூட்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றும் போது நீ என்ன தேடியே தான் வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது உன்னை எப்படியும் ஆபத்தில் நான் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறப்ப ரெண்டு பேத்துக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ அந்த அம்மாவை காப்பாற்றியாச்சு. அந்த அம்மா ஏன் திடீர்னு பல்ட்டி அடிச்சது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்ப்போம். இப்போ அந்த அம்மாவையும் விசாரிக்க கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்லுது. இவங்க மொத்தம் வந்துட்டு 6 சகோதரர்கள். நம்ம ஹீரோயினோட அப்பனை சேர்த்து இவன் தான் மூத்தவனு வச்சுக்கோங்களேன். 2 பேர் ஆல்ரெடி செத்துட்டாங்க. இந்த செத்தவங்கள 6வது சகோதரோட ஒய்ஃப் தான் அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க. சொல்லப்போனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தம்பியே கொண்டுட்டு இவங்க மேலே உள்ள ஆசையினால இப்படி 3 வருஷமாக அவங்கள தொல்லை பண்ணி அவங்க இஷ்டம் இல்லாமையே அவங்கள கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கான், அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு அதை சகிச்சுக்கிட்டும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்ல சகோதரர்கள் 3 பேரும் செம்ம கடுப்பாகிடுறாங்க. இதெல்லாம் பொய், அவளை நம்பவே நம்பாதீங்க, அதெல்லாம் உண்மையே கிடையாது, எதுவும் உண்மை இல்லை, என்னோட ஹஸ்பண்டை என் கண்ணு முன்னாடியே குத்தி கொன்னியே அது மட்டும் உண்மை இல்லையா அப்படின்னு, அன்னைக்கு நீ குத்துனியே அந்த வாழை இன்ன வரைக்கும் ரத்தக்கடை காயாமல் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழை எடுத்து நீட்டினா நம்ம ஹீரோ வந்துட்டு அதை எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அது வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பனோட கத்தி தான் அப்படிங்கிறத. இதை கேட்டோன்னே அந்த சகோதரர்கள் ஷாக்காக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் வந்துட்டு உங்கள் பிரதர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் போருக்கு போயிடுறீங்க, ஆனால் உங்களோட மனைவிகளையும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் அனுபவிச்சிருக்காங்க ஒரு சில விஷயத்த அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்னும் காண்டாயிடுறாங்க. மொத்தமாக வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பனுக்கு எதிராக திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் என்ன எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் இவ்வளோ வருஷமாக 3 வருஷமாக அந்த ஆளுக்கு நான் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அடிமைங்கிறத தாண்டி ஒரு உயிர் இல்லாத போன மாதிரி தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இவனை ஒழிச்சே ஆகணும்னு தான் இவன் கூட இவ்வளோ நாள் இருந்தேன். இவன் எந்தெந்த இடத்துல எவ்வளோ சதி பண்ணியிருக்கான், எவ்வளோ திருடி இருக்கான், எந்தெந்த பொண்ணுங்களை ஏமாற்றிருக்கான், யார் யாரை கொண்டு இருக்காங்கிறத முதற்கொண்டு ஒரு எவிடன்ஸாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸை கொடுக்குறாங்க ஹீரோ கிட்ட. அதை பார்த்தோன்னே ஹீரோ செம்ம கட்டுப்பாயிட்டு கரெக்டாக அந்த லேடியை வெட்ட போகாமல் கரெக்டாக நம்ம கத்தியை வச்சு, அதாவது அவங்க ஹஸ்பண்டை குத்துனதாக கொடுத்தாங்களோ ஒரு கத்தி, அந்த கத்தியை வச்சு தடுத்து அந்த ஆள் அட்டாக் பண்ண இப்போ இந்த ஆள் வசமாக மாட்டிக்கிட்டான். இவங்களை வந்துட்டு ஜெயிலில் போட சொல்லிடுறாங்க. ஜெயிலில் போடுறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தெருவாக கூட்டு போகணும். அப்படி கூட்டு போயிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இந்த விஷயத்தை அவங்க சகோதரர்களே பார்த்துக்கிட்டு நான் இதில் தலையிடல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அவங்களுக்கும் செம்ம காண்டு, எல்லாம் எதிராக மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட துரோகியா நீ இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே எல்லாமே மாறிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் செம மாசு. சொல்லப்போனால் எல்லா பிளானையும் மாற்றி விட்டார்ல, அந்த ஆளை மக்கள் முன்னாடி கூப்பிட்டு போகும்போது எல்லாருமே கையில் கிடச்சது எல்லாத்தையும் தூக்கி பட்டியர் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டைம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பேய் வர மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த பொண்ணுங்க, அது எல்லாமே இவனால் ஏமாற்றப்பட்டு உண்டான பொண்ணுங்க மட்டும்தான். அவங்களும் சேர்ந்து போட்டு அடிக்க அந்த நேரத்தில் யாரோட காலையோ பிடிச்சி கதர்னு கதறான். அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோயினோட கால் அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே எனக்கு தெரியுதா டடி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ப பாருங்களேன். அப்பாவா என்ன சொல்கிற? ஆமாம், அடிமைப்படுத்தப்பட்டு ஊமையாக்கப்பட்டு பைத்தியக்காரியாக்கப்பட்டு ஒரு அம்மா இங்கே இருந்தாங்க தெரியுமா 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது அவனுக்கு அப்படியே அல்லு இல்லாமல் போகும் பாரு. உன்னை நான் தனியாக வச்சு செய்யணும்னு நினச்சேன், எனக்கான இத்தனை பேரை நீ உருவாக்கி வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ என்னை மன்னிச்சிரு, உனக்கான உரிமையும் பதவியும் நான் கொடுக்குறாங்கும்போது பதவியா? எங்கள் அம்மாவோட உயிரை திருப்பி கூடியா? அவங்கள நீ கஷ்டப்படுத்தின, என்ன ஒரு வேலைக்காரியை விட மோசமாக நடத்தினேன், அதெல்லாம் உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது மோட்டு மீதின்னு மிதிச்சு அந்த ஆளுங்க கொல்ல பார்க்குறாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, அதாவது இவனால் அவங்க கணவர் இழந்து அதுக்கப்புறம் தனியாக இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தான் பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே போக போகிறீங்க? என்னோட கணவர் இல்லாமல் நான் ஒரு பணமாக தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஏதோ ஒரு மன நிம்மதி, அவனை கொண்டவனை பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான், ஏதோ காற்று போகிற திசையில் அப்படியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, காற்று போகிற திசையில் போங்க, இந்த என்னோடய கோட்டையும் எடுத்துகிட்டு போங்க, இது உங்கள்கிட்ட மலையிலேருந்து காப்பாற்றுமா காற்றுலேருந்து காப்பாற்றுமான்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக பனியிலேருந்து காப்பாற்றும் அப்படிங்கும்போது, சரிம்மா என்னோடய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, உன்னோட வாழ்க்கை அப்படிங்கும்போது நான் என்ன முடிக்க வேண்டிய காரியம் எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா இல்லை இதே தொடங்குறதா அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே ஒரு சாப்டர் க்ளோஸ். இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய்ட்டு வழக்கம் போல் டிராயிங்கை வரைக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான்.
என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் டிராயிங் வரைஞ்சிட்ருக்கேன். நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. ஆனா என்ன அப்படின்னு தான் எனக்கு தெரியல. நீ மறைக்கிற விஷயத்த இப்பயாவது சொல்லலாமே. நீ வந்துட்டு என்ன பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்க. நான் எதுக்கு கோவப்படுவேன், எதுக்கு எமோஷனல் ஆவேன், நான் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது மொதற்கொண்டு நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்க. அது மட்டும் இல்லாம, நான் வந்துட்டு உன்ன வாளா பயன்படுத்தலான்னு பார்த்தேன். ஆனா, நீ தான் என்ன வாளா மாத்தி உன் கைப்பிடியில வச்சிருக்க. இப்பவாவது சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறான் பயப்புள்ள. இவளும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா கிஸ் டீப்பா போகுற நிலைமையில அவகிட்ட இருக்கல அந்த மச்சம். அது அப்படியே கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. நான் கூட ஹீரோ பார்த்துருவானோன்னு தான் நெனச்சேன். அந்த நேரத்துல ஒரு குழந்தை சத்தம் கேட்குது. அந்த குழந்தை கூட நம்ம வில்லி விளையாண்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இது ஹீரோனோட குழந்தை தான். இப்போ இவளோட துருப்பு சீட்டா நம்ம ஹீரோயினோட குழந்தையே யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறா போல. அதை பார்த்தோன்னே இவ கொஞ்சம் நர்வஸ் ஆகி அவளை பற்றின உண்மைகளை சொல்லாம கிஸ்ல இருந்து பேக் வாங்கி அப்படியே அவள் அங்கேருந்து கிளம்புறா. ஆக மொத்தத்தில் இனிமேல் குழந்தைய வச்சு ப்ளே பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா நம்ம வில்லியை லவ் பண்ணுறான்ல ஒருத்தன், இவங்க 2 பேரும் சீக்கிரட்டாக இருக்காங்கல்ல, அவன் வந்துட்டு பார்க்க வரான். அப்போ குழந்தைகிட்ட குஞ்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். நான் தூக்கி வளர்த்த பையன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட பையன் தான். இருந்தாலும் என்கிட்ட இப்போ யார் இருக்கா? என்னோட அம்மாவை கொண்டா, என்னோட கசினை கொண்டா, இப்போ எங்கள் அப்பாவை அப்படியே தெருநாய் மாதிரி அடிச்சு கொண்டுட்டா. இதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக நான் அவனை யூஸ் பண்ணுவானா அப்படிங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு நாம 3 பேரும் ஒரே குடும்பமாக இருந்தோம். இப்போ அது மறுபடியும் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, அதுக்காக நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப, நான் துறவியா மாறப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வச்சிருந்த மாலை எடுத்துக்கிட்டு இவ துறவியா மாறப் போறாங்கிற மாரி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு நெனைக்கிறேன். அதே நேரத்தில கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வர, "வாம்மா, வாம்மா தங்கச்சி, எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டங்கள் குடுத்துருக்க, நானும் குடுத்துருக்கேன். ஆனா நான் துறவியா ஆயிட்டேன். இனிமேல் என்னோட ஃபேமிலியும், இளவரசரையும் நீ தான் பார்த்துக்கணும். உனக்காக நான் எந்த ஒரு பொருளுமே குடுத்ததில்லம்மா. இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம என் பையன் சின்ன வயசுல விளையாண்ட பொருட்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்கள எடுத்து வச்சு காட்டிக்கிட்டு, அவள வெறுப்பேத்துறதுக்காகவே இங்க வர வச்சிருக்கா. அப்படி ஹீரோயின் பார்த்துட்டு வெறுப்பாகிட்டு இருக்கும்போது, அந்த விஷயத்த வெளியில காட்டிக்கக்கூடாது, எமோஷனலா காட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே பக்கத்துல வந்துட்டு, நான் இந்த சாதாரண சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் மயங்குவேன். அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் நான் அடிக்ட் ஆவேன் அப்படின்னு நினைச்சியா? அது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இருந்துட்டு வெளியில போறா. அப்படி வெளியில போகும்போது நம்ம ஹீரோனோட பையன் ஒரு பையனை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். குத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவ போய் தடுக்க போறா. தடுத்தா அந்த பையனை அமுச்சு வச்சுட்டு இவள அடிக்க வரான். ஏன்னா இப்போ எங்க அம்மாவுக்கு பிரச்சனையா இருக்கிறதே நீ தான். உன்னை தான் முதல்ல இது பண்ணணும் அப்படின்னாங்க. அதனால தான் அப்படின்ட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவன் என்ன பண்றான்னா, ஓஹோ உன்னோட அப்பா இளவரசரு, உங்க அம்மா உன்னை இப்படி வளர்த்துருக்காங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய பையனடா? ஆமா, அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அங்க ஒரு தெருவில் விளையாடுவாங்களா அந்த சின்ன சின்ன பசங்க, அனதையான பசங்க, அவங்க கிட்ட இவனை கொண்டு விட்ட உடனே அவங்கெல்லாம் புது ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் டே நான் இளவரசரோட பையன்டாங்கும் போது நான் பிரதமரோட பையன், நான் அமைச்சரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க. அப்படியே விட்டுட்டு ஹீரோன் இங்கே வரும்போது இதை ஹீரோ பார்த்த உடனே அங்கிருந்து வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பாயிட்டு போகும்போது, நீங்க குழந்தைய தற்காப்பு கலகட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது, அவனை உங்களை மாதிரி வளர்க்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எது இந்த மாதிரி பசங்கள்கிட்ட கொண்டு கொடுத்து அவங்க பிச்சு பிச்சு விளாட்றத பார்க்க போறியா? இங்கே பாருங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் இளவரசர், அடுத்தது பேரரசர் ஆக போறீங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த நாட்டோட அரியணையில் ஏறும் பொழுது அவனுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும். வெறும் தற்காப்பு கலையை மட்டும் வச்சு இங்கே எதுவுமே பண்ணிட முடியாது. மக்கள் கிட்ட அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறதையும் கற்றுக் கொடுக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் அதை தவறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நீ என்ன பண்ண போற? நீங்கள் இதுக்காக என்னை தண்டிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த மதிப்பு கொடுத்தாங்கல்ல செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி, அதை கலட்டி ஹீரோ கையில் கொடுத்துட்டு அவள் கோட்டையும் கழட்டி ஹீரோ கையில் கொடுத்துட்டு நேராக போயிட்டு, என்னப்பா இப்போ இங்கே நீ இளவரசரோட பையன் தான், ஆனால் இப்போ உன்ட்ட ஒன்றுமே இல்லையே, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், வேணும்னு தானே பண்ணுற, என்னை பழி வாங்குறல்ல, சரி உங்கள் அப்பா மாதிரியே நீ மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதே நேரத்தில் அங்கே வில்லியை காட்டினா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. ஓஹோ, நீ நல்வழிப்படுத்த பார்த்துட்டு இருக்கியா? நடத்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது தான், அப்போ அந்த ஃபீல்டில் இருக்கும்போது தான் உன்கிட்ட அந்த புடுங்கினா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்கா. பிளான் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது இன்னும் ஏதோ சதிவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட பையன் ரொம்ப பசியோட நின்றுட்டு இருக்கிறான். பக்கத்தில் ஒருத்தர் நல்லா ரைஸ் கேக்கை மென்னுட்டு இருக்கும்போது பையப்புல பாவமாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு சின்னதாக ஒரு ரைஸ் கேக் கொடுத்து சாப்பிடுபா அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல மனுஷராக இருப்பார் போல. அப்படியே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வரும்பொழுது அங்கே இருந்தாங்கல்ல அந்த அனாதை பசங்க, அவன் எடுத்துகிட்டு போகிற கேக்கை பார்த்து அவன் பின்னாடியே போகிறாங்க. அவன் ஓடி போகிறான். அப்போ தான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன காதில் சொல்லியிருப்பா அப்படின்னா, இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு பொருள் கிடைக்கும்போது உன்னை சுற்றி ஒரு சில பேர் வருவாங்க. அப்படி வரும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அப்பாவோட பெரிய ஆளாகணும்னா இதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதை தூரத்துலேருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த பசங்க ஓடி வராங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு முட்டு சந்தில் மாட்டிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்னா, உன்னை ஃபஸ்ட்டு அடிக்க வர்றவனை நீ தட்டி விடணும், தெளிவாக தட்டி விடணும், அடிக்கக்கூடாது. அதே மாதிரி 2வது அடிக்க வரனையும் தட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் அந்த குரூப்போட மெயின் ஆள் யார் அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரியும் போது தான் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்லியிருப்பா போல. அவள் சொன்ன மாதிரியே 2
2 பேத்த கீழ அடிச்சு தள்ளிடுறான், சின்ன பையனா இருந்தாலும். மீதி 3வதா இருக்கான்ல அந்த ஹெட்டு, அவன் அடிக்க வரும்போது அவன உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா, அவன் உன்னோட பெரிய பையனால இருந்தாலும் இருக்கலாம். ஹெட்டுங்கிறதால கொஞ்சம் திறமையாவும் இருக்கலாம். அப்ப நீ என்ன பண்ணா, அதுக்கு ரைஸ் கேட்க உனக்கு கிடைச்ச பொருள அவன்ட்ட நீ கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது, அவன்ட்ட நீ என்ன சொல்லணும்னா, "நாம 2 பேரும் சகோதரர்களா இருக்கலாமா? இத நம்ம பிரிச்சே சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லி பாரேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிக் குடுத்துட்டு போயிருப்பா. அந்த மாரி பிரிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி அவன் கேட்கும்பொழுது, அடிக்க வந்த அவனே ஒரு மாரி ஆஃப் ஆயிட்டு, குடு" அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, இவனுக்கு பாதி, அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு விழுந்தாங்கல்ல, அந்த பசங்களுக்கு பாதி பிரிச்சு குடுத்துட்டு, லாஸ்ட்டா நம்ப ஹீரோயினோட பையனுக்கும் ஒரு பங்க பிரிச்சு குடுக்கும்பொழுது, அங்கருந்து இத பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா, ஒரு அடிதடி மட்டும் கத்துக் குடுத்து வளர்க்காம, பேசிக்கான ஒரு சோசியல் அப்டின்னா என்ன? ஒரு இந்த சமூகத்துல எப்படி நடந்துக்கிட்டா நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த, நாம இன்னும் புரிஞ்சுக்காமயே இப்படி இவன வளர்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இருக்கான். அந்த நேரத்துல அந்த அடிக்க வந்தான்ல ஒரு பையன், ஆனந்த் அங்க இருக்கிற அந்த அனாதை பையன், அவன் வந்துட்டு இந்த டம்ப்ளிங்ஸ்ன்னு சொல்ற அத எடுத்து குடுக்குறான். ஆக மொத்தத்துல இதுதான் ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ற விதமும், வெறும் தற்காப்பு கலைய மட்டும் வச்சு பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த இங்க அந்த குட்டி பையனும் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் தானே சொல்லிக் குடுத்தா இப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு, அவ ஆல்ரெடி பையன் பசியில இருப்பான்ட்டு அவ ஏதோ வாங்கிட்டு வந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க பார்த்தோனே இவன் இந்த மாரி சமாளிச்சு நின்ன உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் டைமா அம்மா அப்படின்ட்டு இவங்களோட பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது, அப்ப அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறா. நான் அப்பாவை விட பெரிய ஆள் ஆயிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாரி, எனக்கு சகோதரர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்த வந்துட்டு சொல்லும் பொழுது, இவிங்கள பார்க்கும்போது ஹீரோவுக்கு லைட்டா டவுட் வருது. இவ குழந்தை மேல வச்சிருக்க பாசம் கொஞ்சம் ஹெவியா இருக்கே, சம்மந்தமே இல்லாம அதிகமா இருக்கே, இவிங்கள பத்தி நல்லா தெளிவா விசாரி அப்படிங்கிற மாரி மறுபடியும் அவிங்க ஆளுகிட்ட சொல்லி அனுப்புறாய்ங்க. இந்த விஷயத்தையும் நம்ம வில்லியோட அஃபயர் காதலன் நோக்கி அப்படி நோக்கிட்டு போறான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்புறம் ஹீரோயின் சேர்ந்துட்டு குழந்தையோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு நான் அண்ணன் தம்பிலாம் புதுசா கிடைச்சாங்களா, அவங்களையும் கூட்டு வரலாமா? இங்கேயே அவங்களும் சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது, அங்க நெறைய பேர் இருக்காங்களேப்பா, என்ன பண்றது அப்படிங்கிறப்ப, உங்கள விட பெரிய ஆளாகி அவங்களுக்கு நான் தனியா வீடெல்லாம் கட்டி குடுப்பேன் அப்படின்னு சொன்னோனே, அந்த ஹீரோக்கு ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எடுத்து கொஞ்சிட்டு இருக்கிறான். அவ நல்ல குழந்தைய வளர்த்துருக்கா. எப்படி இப்படி வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் குழந்தை தூங்கிடுறான். அதையும் வந்துட்டு நம்ம வில்லிக்காரி பார்த்துட்டு, இந்த சந்தோஷத்த இன்னும் அதிகமாக்குங்க. அப்பதான் உங்ககிட்ட இருந்து பறிக்கும்போது இன்னும் வலி அதிகமா இருக்கும் அப்படின்னு அவன் ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலேயே குழந்தைய தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் மெய்டுகாரி வந்துட்டு, அந்த அம்மா என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது, நீங்க என்னன்னா குழந்தைய பார்த்துக்கிறீங்க, அதை தாண்டி உங்களுக்கும் ஹீரோவுக்கும் இடையில கொஞ்சம் இன்னும் அதிகமாகுது ஃபீலிங்ஸ், அது எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் பேசாமல் உண்மையை சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதுக்கான நேரம் இன்னும் வரலை, முதல்ல என்னோட பையனை என் பக்கம் நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க பையனோட ட்ரெஸ்ஸை அப்போ பார்க்கும்பொழுது அதில் ஒரு மார்க்கு இல்லை, இது என்னோட பையனாவே டவுட்டாக இருக்குது, அவனுக்கு பெறை மாதிரி அவனோட ஷோல்டரில் இருந்தது, நான் பிறந்த போது அந்த குழந்தையோட ஷோல்டரை பார்த்தேன், அப்போது இது என் பையன் இல்லையா அப்படின்னு அவள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல ஹில்லி வந்து நிற்கிறா. ஏன்னாம்மா நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கல போல, உன்னோட பையன் இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டியாமே, அன்பை கொடுத்து வழி எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது, என்னோட குழந்தை எங்க, ஐயோ உன்னோட குழந்தையா, உங்கள் அம்மா செத்த அன்னைக்கே அதுவும் செத்து போச்சு, இந்த விஷயத்தை எப்படி உன்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் தான் நான் மறைச்சிட்டு இருந்தேன், இப்போ உனக்கே தெரிஞ்சு போச்சுங்கும்போது நீ பொய் சொல்கிற அப்படின்னு எமோஷனல் ஆகி கழுத்தை பிடிச்சி நெருக்கிறப்ப, அது எந்த காக்கா தூக்கிட்டு போச்சோ, கழுகு தூக்கிட்டு போச்சோ, இல்லை எலி குத்திட்டு போச்சோ, அது எனக்கு தெரியாது, ஆனால் இது உன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் அங்கேருந்து அம்மான்னு கத்துறான். அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு போயிட்டு, உண்மையை சொல்லி என்னோட குழந்தை உயிரோட தானே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் அந்த பையன் அம்மான்னு கத்துறான், இங்கே வந்துட்டு வில்லிகாரி கேட்கப்பன்னு சிரிச்சிட்டு இருக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். லாவண்யா சிஸ்டர், உங்கள் கமெண்ட்டை நான் படிக்கும்போது எனக்கே ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா, பேசாமல் உங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண விடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க நீங்கள், என்னை விட பெட்டரா நடுவில் கொடுக்குறீங்க பாருங்கள் கமெண்ட். உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். தனலட்சுமி சிஸ்டர், தேங்க்யூ. ரூபினி, லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இல்லை ப்ரோ, நேம வெற்றிகரமாக மாற்றிட்ட போல. பொம்மை விளாக் சிஸ்டர் உண்மையிலேயே சொல்கிறேன், என்னோடய வாய்ஸில் சுகம் தெரிஞ்சது அது உண்மை தான். ஏன்னா அந்த இடையே எனக்கு நார்மலாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் சாதாரணமாக தெரியலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படி இல்லை சிஸ்டர், ஒருத்தங்க ஒரு ஹோப் எதிர்பார்க்காத நேரத்தில் வரும்பொழுது அது எந்த அளவுக்கு அது தெம்பு கொடுக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் பண்ண கமெண்ட் வந்துட்டு நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆனால் என்னால் கமெண்ட்ஸை படிக்க முடியல நான் இருந்த சிச்சுவேஷனில். ஸோ இப்போ கொஞ்சம் நான் அதுலேருந்து கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கேன். ஸோ மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி எஃபெக்ட்ஸை நான் பக்காவாக போடுவேன். அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். உமாதேவி அவர்கள், ஹாட்டு. தனலட்சுமி சிஸ்டர், முருகானந்தன் ப்ரோ, ஐ மிஸ் யூ ப்ரோ, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் கமெண்ட்டை நான் படிக்கிறேன், அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அனு சிஸ்டர், எக்ஸாம் முக்கியம், நோ ப்ரெஷர், இதெல்லாம் ப்ரெஷர் ஆகாதீங்க. எக்ஸாம் வந்துட்டு நம்ம சப்போஸ் நீங்கள் ப்ரெஷர் ஆகி எழுதுனா தான் அது சொதப்பும். ஃப்ரீயாக எழுதுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டே வீடியோ பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புவனா அங்கே அவங்க வந்துட்டு, அண்ணா வாரிசு படம் போடுங்கன்னு போட்டிருக்கீங்க, விஜய் நடித்த வாரிசு படத்தையா சொல்கிறீங்க?
கிருத்திகா சுரேஷ் சிஸ்டர், நானும் உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போனீங்க அப்படின்னு தெரியல. சீரிஸ் இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்கிரீஸ் மீன்ஸ் டியூரேஷன் சொல்றீங்களா? இல்ல வேற ஏதாவது டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. ரூபினி சிஸ்டர், ஹீரோ மாஸா? சூப்பரு. அனு சிஸ்டர், நீங்க கமெண்ட் செம்மையா பண்ணியிருக்கீங்க. அதுவும் வில்லியும் ஹீரோயினும் சிஸ்டர்ஸ்ங்கிறத நீங்க கெஸ் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வேல்யூபிளான கமெண்ட்டுக்கு. இன்னும் யாரையாவது நான் கமெண்ட்ல மிஸ் பண்ணியிருந்தேனா நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படிக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சகோஸ்